நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ, ஃபோன் பண்ணிருந்தியா? இல்லையே. ஃபோன் வந்துச்சு. அப்படியா? உன்கிட்ட இருந்து மிஸ் கால் வந்துச்சு. தெரியாம டயல் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நான் ஃபோனை வச்சிருவா. வைக்க போறியா? என்னது? இல்ல, வச்சிருன்னு சொல்ல வந்தேன். பாய். பாய். குட் நைட். குட் நைட். ஹலோ. நான் தான். தெரியுது, என்னன்னு சொல்லு. இல்ல, ஒன்னு சொல்லணும். என்ன? அதாவது, உனக்கு என் நம்பர்ல இருந்து மிஸ் கால் வந்துச்சுல்ல? ஆமா. அது தெரியாம இல்ல, நான் தெரிஞ்சுதான் டயல் பண்ணேன். சாரி. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசலாமா? லட்சுமி, லைன்ல தான் இருக்கேன். நான் கொஞ்சம் பேசலாமா? நான் போனை வைக்கலனா பேசுன்னு தானே அர்த்தம். ஆக்சுவலா நீ ஃபோன் எடுப்பேன்னு நான் நினைக்கல. இப்படி உன்கிட்ட பேச எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நான் நினைக்கல. அதான் என்ன பேசுறதுன்னு எனக்கு வார்த்தையே வரல. விஷ்ணு, அப்ப நான் வச்சிருவா. ஏய், இல்ல இல்ல லட்சுமி, உனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதான் ஆபீஸ்லயே சொன்னியே. ஆமால, சொன்னல. ஆமா சொன்னேன். அதான் ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ். உனக்கு ஒரு நல்லது நடந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் லட்சுமி. நீ ரொம்ப நல்ல பொண்ணு, மற்றவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுவ, நல்ல ஒர்க்கர். ரொம்ப சந்தோஷம் லட்சுமி. என்ன உளற? இல்லை லட்சுமி, அதனாலலாம் இல்லை. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அதனால தான் சந்தோஷம். சொல்ல வந்த விஷயத்த சொல்லு. எப்படி ஆரம்பிக்கிறது, எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல லட்சுமி. எதை முன்னாடி சொல்லணும், எதை பின்னாடி சொல்லணும், எதுவுமே தெரியல லட்சுமி. பொதுவாக தோன்ற விஷயத்த சொல்லிடுறேன். பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் ஃபோனை கட் பண்ணாம நான் சொல்றது கேட்டாலே போதும். சொல்லு. நான் சீரியஸா யாரையும் லவ் பண்ணுவலாம் நினைக்கல லட்சுமி. யாரோடையும் முழுசா ரொம்ப நாள் இருக்க முடியும்னு எனக்கு எப்போதுமே தோணுனதில்லை. அதனால தான் இந்த காதல் பண்ண வேஷம். நான் யாருக்கும் உண்மையா இருக்க மாட்டேன்னு எனக்கு தோணும். அதனால தான் நான் எல்லாரு கூடயும் இருப்பேன், மனசால தள்ளியும் இருப்பேன். ஹலோ லட்சுமி, இருக்கியா? என் லைஃப்ல முதல் தடவையா என் காதலை உணர்றேன் லட்சுமி. அதுவும் கூட இருந்தப்ப கூட அது எனக்கு லவ்னு புரியல. நீ விலகி போனதுக்கு அப்புறம் வலிக்குது பாரு, இப்பதான் புரியுது லட்சுமி, இது காதல் தான். சரி, என்ன பண்ணலாம் லட்சுமி? என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கற? தப்பு பண்ணவனா? என்கிட்ட கேட்ட என்ன பதில் சொல்றது? எனக்கு சீரியஸா என்ன எதிர்பார்க்கறேன்னு தெரியல. இல்ல லட்சுமி, அது என்னை மன்னிக்கிறதோ, என்னை மன்னிச்சு உன் கூட திரும்ப சேர்த்துக்கிறதோ, பழைய மாதிரி நம்ம அன்பா இருக்கிறதோ,
இதெல்லாம் என் கையில் இல்லை லட்சுமி. இதை ரெக்வஸ்ட் அவன்கிட்ட கேட்டு வாங்கிறதுக்கும் என் மனசு ஒத்துக்கல. ஆனால் ரொம்ப பெஜாராக இருக்கு லட்சுமி. நான் நடந்த தப்புக்காக வருத்தப்படுறேன். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் அதை நினச்சி நான் வருத்தப்படுறேன் லட்சுமி. நீ எனக்கு கடை பண்ணுறதெல்லாம் தாண்டி உன் நம்பிக்கையை கெடுத்துட்டேன்னு நினச்சி ரொம்ப வருத்தப்படுறேன் லட்சுமி. இதை நான் பொய்யா சொல்லலை, என் மனசுலேருந்து உண்மையாக ஃபீல் பண்ணி சொல்கிறேன் லட்சுமி. லட்சுமி, நிஜமாவே சாரி லட்சுமி. ஐம் ரியலி சாரி. இல்ல அது வேணாம் லட்சுமி, நான் எதையும் கேட்க வேணாம். நான் எதையும் எதிர்பார்த்து இதை உங்ககிட்ட சொல்லல லட்சுமி. நான் சந்தோஷமா இல்லை லட்சுமி. நீ இல்லாம என்னால சந்தோஷமா இருக்க முடியாது. இதை உங்ககிட்ட சொல்லணும் லட்சுமி. நீ இதை மட்டும் நம்பணும், அவ்வளவுதான். வேற எதுவும் எனக்கு வேணாம். அதனாலலாம் நீ திரும்பவும் என்ன லவ் பண்ணணும்னு இல்லை. ஆனா நீ இல்லைன்னா நான் அவ்வளோதான் லட்சுமி. நான் வச்சிடறேன் லட்சுமி. இல்லைன்னா நான் வச்சிடறேன். இங்க பாரு விஷ்ணு. இல்லை லட்சுமி, நீ ஏதோ சீரியஸாக வேணான்ற மாதிரி சொல்ல போற. பாய் லட்சுமி. விஷ்ணு பாய். என்ன கார்த்திக், காலங்கத்தால உட்காந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்க? உலகம் பூரா பேப்பரை காலையில் தான் படிப்பாங்க. என்ன ஜோக்கா? மணி என்னாச்சு தெரியுமா? தெரியும், 7:50. அப்புறம் கிளம்ப வேணாமா? நான் இன்னைக்கு வரல ராஜி. என்ன சொல்ற? ஆளே இல்லாத டீ கடையில் நான் எதுக்கு டீ ஆத்தணும்? புரியல. ஆஃபீஸில் வந்து நான் சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு பேசாம நான் இங்கேயே இருப்பேன். ஆபீஸ்ல சும்மா உட்காந்துருந்தா சம்பளம் ஐடியர். வீட்ல உட்காந்துருந்தா என்ன கிடைக்கும்? காசு கொடுத்தா கழுத பாலை கூட கரெக்டாக நினச்சிட்டு இருக்காங்களா? உன் பழமொழி எனக்கு புரியல. என்னால் வெட்டியா சும்மா அங்கே உட்காந்துட்டு இருக்க முடியாது. பரபரப்பாக கிளம்பி போயிட்டு திரும்பவும் பரபரப்பாக கிளம்பி வர வேண்டியதாக இருக்கு. கார்த்திக், எத்தனை நாள் நீ ராத்திரி பகல கஷ்டப்பட்டிருப்ப. கடவுளா பார்த்து உனக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்காருன்னு நினைச்சுக்கோ. அப்புறம் பிஸி ஆகிறதுக்கு முன்னால இது ஒரு வார்ம் அப்பா யோசி. நான் வரல. இல்ல கார்த்திக், நீ தினம் ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிருக்காங்கல்ல. இன்னைக்கு எனக்கு லீவு. எனக்கு உடம்பு சரியில்லை. நீ இன்னைக்கு லீவ் போட்டதுனால இந்த பிரச்சனை சரியாகாது. நாளைக்கு, நாளை கழிச்சு, அடுத்த நாள் லீவ் போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம் சொல்லு? பிரச்சனை அப்படியே தான் இருக்கும். இப்போ என்ன பண்ண சொல்ற? வேலையை விட்டுரு. என்னது? ஆமா, பிடிக்கலன்னா வேலையை விட்டுரு. வேணும்னா லீவ் போடாத. தினம் ஆபீஸ்க்கு வா. வேலை வேணுமா வேணாமா? கண்ட கழுதைக்கெல்லாம் போய் ப்ரொமோஷன் கொடுத்துருக்கானுங்க, ஆனா நம்மளுக்கு கொடுக்கல. இப்ப எதுக்கு அடுத்தவங்கள பத்தி யோசிக்கணும்? அதுக்காக தானே நம்ம கீழே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு கொடுக்கல, அவ்வளவுதான். அத பத்தி மட்டும் பேசுவோம். மரியாதை இல்ல ராஜி, வேலை இல்ல, ரெஸ்பெக்ட் இல்ல, ஒரு மோட்டிவேஷன் இல்ல. எனக்கு வேலைக்கு போகவே பிடிக்கல. கார்த்திக், நீ தான் உன்னை நீயே மோட்டிவேட் பண்ணிக்கணும். நாளைக்கே நம்ம வேலை வேணான்னு கூட போலாம். ஆனா இருக்கிற வரைக்கும் கரெக்டா இருக்கணும். பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அதுல காம்ப்ரமைஸ் ஆக கூடாது. அப்படின்ற? ஆமா, ஒண்ணு வேலைக்கு போகணும், இல்லனா வேலைக்கு போக கூடாது. அறகுறையா அப்பப்போ போறதெல்லாம் சரியா வராது. கரெக்ட் தான். போய் ரெடியாக செல்லம். அதான் வேலை இல்லையே. உங்க பொண்டாட்டியே டிராப் பண்றீங்க, பிக்கப் பண்றீங்க. இது ஒரு வேலை இல்லையா? என் பொண்டாட்டியை தான் நான் 1 வருஷம் முன்னாடி பிக்கப் பண்ணிட்டேனே. கொஞ்சம் சுமாரான ஜோக்கு தான். யோசிச்சு அப்புறமா சிரிக்கிறேன். முதல்ல கிளம்பு. அப்போ இப்போதைக்கு உனக்கு டிரைவரா என்ன வேலை செய்ய சொல்ற? ஆமா. எங்க அப்பா அம்மா என்ன கஷ்டப்பட்டு பிஏ படிக்க வச்சது உனக்கு டிரைவர் வேலை செய்யறதுக்கு தானே? என்ன நீ டிரைவர் வேலையை எவ்வளவு சாதாரணமா சொல்லிட்ட? கடவுள் கிருஷ்ணனே அர்ஜுனனுக்கு டிரைவர் வேலை பார்க்கலையா? டெய்லி 7 மணிக்கு விடாம விஜய் டிவில மகாபாரதம் பாக்குற போலயே. தசரதனுக்கு கைகேயி டிரைவரா இல்லையா? ஏமா தாயே, போதுமா விட்டுரு, நான் ஆபீஸ்க்கு வரேன். பொண்டாட்டி. எஸ் புருஷா. இன்னைக்கு நீ என்ன ட்ரெஸ் போட போற? சுடிதான். புடவை கட்டேன். என்ன திடீர்னு புடவை கட்ட சொல்ற? வாழ்க்கையே கடியா இருக்கு. அட்லீஸ்ட் நீ புடவை கட்டியாவது பார்க்கலாம் தான். ஐயோ, அது ஒரு பெரிய வேலை கார்த்தி. ப்ளீஸ் ராஜி. என் செல்லம் இல்ல. இல்ல,
நீ புடவை கட்டு. சாயங்காலம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் புடவை கட்டி காட்டுறேன். சாயங்காலம் புடவை எல்லாம் கட்ட மாட்டாங்க. அப்புறம் வேற எதுனா சொல்ற போற ராஜி. நீ புடவை கட்டு. சொன்னா கேளு கார்த்தி. நான் போற வெளில பூ வாங்கி தரேன் ராஜி. சரி காட்டுறேன். ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. நீ புடவை கட்டுறதுல யாருக்கு என்ன பிரச்சனை? முன்னாடினா நீ என் பக்கத்திலே உட்காந்துருப்ப. அப்பப்ப திரும்பி என்ன பார்த்து பார்த்து ரசிப்ப. இப்ப வேற ஒருத்தன் பக்கத்துல உட்காந்துருக்கான். அவன் உன் பொண்டாட்டிய பூவோடையும் சேலையோடையும் பார்த்து ரசிப்பான். அது உனக்கு பரவாயில்லையா? ஐயோ, அதான் சொல்றேன். சரி வேணாம். இருக்கிறதுலே ஒரு மட்டமான சுடிதார் எடுத்து போட்டு வா. அடப்பாவி. ஆமா ராஜி, கேவலமான ஒரு பர்ஃப்யூம் வாங்கி தரேன். அதை நீ அடிச்சுக்கோ. அவன் கதறி அடிச்சு ஓடணும் வேலையை விட்டு. ஏய், நீயே அவனை துரத்துற. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? சேச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. விஷ்ணு மாதிரி உலகத்துல நிறைய பேர் இருக்கானுங்க. கார்த்தி மாதிரி ஆளுங்க ரொம்ப கம்மி. அழகான பொண்டாட்டி வச்சிருக்கிறவனோட கஷ்டம்லாம் உனக்கு தெரியாது ராஜி. அப்படியா? ஆமா ராஜி, நாய் கண்ணு, நரி கண்ணு, பேய் கண்ணு, பெருங்கண்ணு, ஊரு கண்ணு, உறவு கண்ணு எல்லாம் படாம பத்திரமா பாத்துக்கணுமே. அழகான புருஷனை வச்சிருக்கிறதும் கஷ்டம்தான். அப்படியா? என்ன அப்படியா? நேத்து 1 ஹவரா ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட என்ன பேசிட்டு இருந்த? அடிப்பாவி, இதெல்லாம் எப்படி தெரியும் உனக்கு? நாங்களும் உன்னை வாட்ச் பண்றோம் தம்பி. சரி செல்லம், ஓடி போய் குளிச்சிட்டு வாங்க. ராஜி, தேங்க்ஸ். எதுக்கு? பிரச்சனை எனக்கு தான். ஆனா என்ன சரி பண்ண நீதான் ஒவ்வொரு நிமிஷமும் மெனக்கெட்டுட்டு இருக்க. நான் சோர்ந்து போறப்பெல்லாம் ஏதாவது ஒன்று சொல்லி என்னை சார்ஜ் பண்ணிட்டே இருக்கேன். அப்படிலாம் எதுவும் இல்ல. ஐ லவ் யூ அண்ட் தேங்க் யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணா, எங்கண்ணா இருக்கீங்க? உங்களுக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் வாங்க. ஆமாண்ணே, கேன்டீனில் தான் இருக்கேன். ஒரு டீனு. சரிப்பா. ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. உட்காருங்கண்ணே. அண்ணே, என்ன கஷ்டம் வந்தாலும் இந்த நக்கல் மட்டும் உங்களை விட்டு போலண்ணே. மதனே, 1 மாசம் ஆகி போச்சுல்ல, அதான் மலரும் நினைவுகளா மாறி போச்சு. டே கட்ட, உனக்கு ஞாபகம் இருக்காடா? அப்போ உனக்கு 24 வயசு, எனக்கு 34 வயசு. அப்பெல்லாம் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியலன்னு நீ ஓன்னு அழுவ. உன்னை என் மடியில தூக்கி வச்சுக்கிட்டு கைவீசம்மா கைவீசு, சேல்ஸுக்கு போகலாம் கைவீசு, செக்கு வாங்கலாம் கைவீசு, டார்கெட் அச்சீவ் பண்ணலாம் கைவீசுன்னு நான் பாட்டு பாடி உன்னை சமாதானப்படுத்துவேன். அண்ணே, வேலை போயிடுச்சுன்னு பிரச்சனையில் இருப்பீங்கன்னு பார்த்தா இப்படி ஜாலியாக சிரிச்சிட்டு இருக்கீங்க. மதனே, பிரச்சனைனா ஒரு லெவல் வரைக்கும் தான் பிரச்சனை. அதையும் தாண்டி போச்சுன்னு வெயி, மனுஷன் ஞானி ஆயிடுவான். அப்புறம் அழுக வராது, ஃபுல்லா சிரிப்பு தான். அப்புறம் எப்படி இருக்கீங்க கட்ட? நாங்க நல்லா இல்லங்கறத தெரிஞ்சுக்கிட்டே நீ இப்படி ஒரு கேள்வி கேக்குறிய, இது நியாயமா மதனே? சாரி கட்ட. என்ன மதன், அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு வர சொன்னியாமே? என்னப்பா பில்டப்லாம் பெருசா கொடுக்குற? சார், என்ன சார், இன்னைக்கு மதனுக்கு சம்பளம் வந்திருக்கும். அப்படியே ஆளுக்கு ஒரு 500 ரூபாவை கவர்ல வச்சு கொடுப்பான்னு நினைக்கிறேன். ஏன் புலி, பணம் ஏதாவது தேவையா? இதெல்லாம் ஒரு கேள்வியா மதனே? சரி, எவ்வளவு தேவைப்படுது? சுமாரா ஒரு 2-3 கோடி தேவைப்படுது. இந்த நக்கல் தானே வேணான்றது. அது எனக்கு தேவைப்படுதுப்பா, நீ உன்கிட்ட இருக்கிறத கொடு. ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது, வாழ்க்கையை நீங்க இன்னும் சீரியஸாவே எடுத்துக்கலண்ணே. மதனே, லைஃப் சீரியஸா எடுத்துக்கணும்னு அவசியம் இல்ல. இப்ப அது வெரி சீரியஸா தான் போயிட்டு இருக்கு. அதை விடு, இப்ப என்ன விஷயத்துக்காக எங்களை வர சொன்ன அதை சொல்லு. நான் வர சொன்னது இருக்கட்டும், நீங்களும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அது சொல்லுங்க ஃபர்ஸ்ட்.
காலையில மத்தியானம் சாயங்காலம் நான் என் ஒய்ஃப் கிட்ட அடி வாங்குறேன். இத்தனை நாளா நான் வேலைக்கு போய் பிஸியா இருந்ததுனால அவளால சரியா அடிக்க முடியலையா. இப்ப நான் ஃப்ரீயா இருக்கிறதுனால என்ன அடி பின்றா. நான் காலையில வீட்ல இருந்து கிளம்பினேன்னா ரங்கநாதன் தெரு, மெரினா பீச், பெசன் நகர் பீச், இப்படி எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நைட் அப்படியே வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்கிடுவேன். மதனே, நம்ம ஒன்லி டெம்பிள் விசிட் தான்ப்பா. வாரம் வியாழக்கிழமை சாய்பாபா கோயில்ல கேசரி, சாம்பார் சாதம், கேர்ட் ரைஸோட தராங்க. இப்பெல்லாம் அன்னதானத்தோட சேர்த்து வாட்டர் பாக்கெட்டும் தர்றாங்க மதனே. நான் ஒரு பாய் செந்திலா வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கேன். மோகன் சார், நீங்க பரபரப்பா பொண்ணு தேடிட்டு இருக்கேன்ப்பா. இந்த கேப்லயே கல்யாணத்தை முடிச்சிடலான்னு பாக்குறேன். வேலை இல்லாம எப்படி சார் கல்யாணத்தை முடிப்பீங்க? கல்யாணம் முடிக்கிறதுக்கு எதுக்குப்பா வேலை? இது பாயிண்ட். ஆக மொத்தத்துல வேலை இல்லாம இருக்கீங்க. சம்பளம் வராம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அப்படி கூட வச்சுக்கலாமே. அதானே. ஏன்பா வீட்டு வேலையெல்லாம் வேலை இல்லையா என்ன? அண்ணே விளையாடாதீங்கண்ணே. சரிப்பா, பாயிண்ட்டுக்கு வா. இப்ப எங்களை எதுக்கு வர வச்ச? என்ன பிளான் சொல்லு. ஸ்வேதாட்ட பேசிட்டேண்ணே. திரும்பவும் வேலைக்கா? திரும்பவும் வேலை தான். ஆனா ஃபுல் டைம் வேலை கிடையாதுண்ணே. கமிஷன் பேசிஸ்ல எவ்வளோ கம்ப்யூட்டர் விற்கிறோமோ அதுக்கான கமிஷன் காசை எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். 8 மணிக்கு வந்தியா 9 மணிக்கு வந்தியான்னு யாரும் உங்களுக்கு கேள்வி கேட்க போறதில்ல. எவ்வளோக்கோளோ சின்சியரா வேலை செய்யறோமோ அவ்வளோக்கோளோ நமக்கு தான் நல்லா போகும். அட போ மதனே, காமெடி பண்ணிக்கிட்டு. இத பாரு, நாம ஒழுங்கா இருந்திருந்தா இந்த வேலை போயிருக்குமா? ஆமாம்பா, இந்த வேலை வேணாம் எங்களுக்கு. என்ன சார் இப்படி சொல்றீங்க? இவனுங்க என்ன விற்பானுங்கன்னு நமக்கு தெரியாதா? முக்கி வித்தாலும் 3 கம்ப்யூட்டர் விற்பானுங்க. அதுல 30 ரூபா லாபம் கிடைக்கும். ஆளுக்கு 10 ரூபா எடுத்துட்டு போயிட்டே இருப்பானுங்க. அந்த 30 ரூபாயும் நான் இப்பவே கொடுத்துறேன். என்னால ஒரு மாசம்லாம் வெயிட் பண்ண முடியாது. ஏன் சார், நாம இந்த மாசத்துல 3 கம்ப்யூட்டர் வித்துருவோம்னு நீங்க நம்புறீங்களா? பாத்தியா, இதான் நம்ம பசங்க. அப்ப நீங்க இந்த வேலையை எடுக்கிறதா இல்ல? மாமா, மதன் சீரியஸ் ஆகுறான், லைட்டா கூலிங்க போடு. மதனே, நாங்கெல்லாம் பூட்ட கேஸ்பா. அரசியல் வாழ்க்கையில இருந்து ஓய்வு பெற்றுட்டோம். இத பார், ஏதாவது நோவாம நோம்பு கும்பிடுற வேலை இருந்தா சொல்லு. மதனே, அரக்கோணம் ஏரியாவுல நான் ஏதாவது செக்யூரிட்டி வேலைக்கு போயிடலான்னு இருக்கேன்பா. அங்க ஏதாவது பெரிய பங்களாவுக்கு முன்னாடி வெட்டியா உட்கார்ந்து இருக்கலாம். அப்புறம் தீபாவளி, பொங்கல், பிறந்த நாளுக்கு செலவுக்கு காசு கொடுப்பாங்க. வீட்டுல மட்டன், சிக்கன் ஏதாவது செஞ்சா பாவம் செக்யூரிட்டின்னு ஒரு கோப்பையில போட்டு கொடுப்பாங்க. அத வாங்கணுமா, தின்னமா, நிம்மதியா தூங்கணுமான்னு காலத்தை ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். தப்புதான். என்ன தப்புன்ற? உங்களை வெளியில அனுப்புனது தப்புன்னு நான் தினமும் ஸ்வேதாட்ட சண்டை போட்டுட்டு இருக்கேன். எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடு, நாங்கள் சேல்ஸ் பண்ணி காட்டுறோன்னு ஸ்வேதாட்ட சண்டை போட்டு கமிஷன் பேசிஸில் கம்ப்யூட்டர் சேல்ஸ் பண்ணுறோன்னு பெர்மிஷன் வாங்கியிருக்கேன். அந்த சிஎஃப்ஓ முடியாதுன்னு சொல்லிட்டான். சண்டை போட்டு பெர்மிஷன் வாங்கியிருக்கேன் சார். நான் பண்ணிகிட்டு இருக்க வேலை வேணா, இந்த 4 பேருக்கு நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன்னு என் லைனையே மாற்றிக்கிட்டு நானும் சேல்ஸுக்கு வந்துட்டேன் சார். மதனே, நம்ம எல்லோரும் ஒன்றா பழகிருக்கோண்ணே. வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் நல்ல நேரமும் வரும், கெட்ட நேரமும் வரும். இது உங்களோட கெட்ட நேரம். எந்த வேலைக்கு நீங்கள் லாய்க்கில்லைன்னு துரத்துனாங்களோ அந்த வேலையை நீங்கள் சூப்பராக செய்ய முடியும்னு நான் ஸ்வேதாட சவால் விட்டுருக்கேன். நீங்கள் என்னன்னா இப்படி பேசுகிறீங்க? இதுக்கப்புறம் எந்த மூஞ்சோட போய் நான் அவளை பார்க்க போகிறேன்? ஓகே வாங்க, நானும் உங்களோடய வரேன். பனகல் பார்க்கு, மெரினா பீச்சு, கேசரி கொடுக்குற சாய்பாபா கோவில், இப்படியே ஊரை சுற்றலானே. மதனே, என்னப்பா நீ இப்படி சொல்ற? வேற என்ன பண்ண சொல்கிறீங்க? மதனே, நாங்க உன்னை கிண்டல் பண்ணலப்பா. எங்க வேதனைய உங்ககிட்ட விளையாட்டா சொன்னோம். நாங்களும் ஒவ்வொரு ஆபீஸா ஏறி இறங்கி வேலை தேடிக்கிட்டு தான் இருக்கோம். வேற என்ன பண்றது, நீயே சொல்லு. அண்ணே, நம்ம எதுக்குண்ணே வேலையை தேடணும்? நம்மளை தேடி வேலை வரும்ண்ணே. சேல்ஸுக்கு முக்கியமே பேச்சு தானே. அதில் நம்மளை யாரையும் அடிச்சுக்க முடியாது. நம்பி ஒரு 4 மாசம் ஒர்க் பண்ணுங்கண்ணே, நம்ம வாழ்க்கையே மாறும். மதனே, நாங்க எங்களை நம்புறோமோ இல்லையோ, எங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கிற உன்னை நம்புறோம். போட்டு பாத்துடலாம்டா. தம்பி, நான் ரெடிடா. நாங்களும் ரெடி. அப்ப சாதிச்சு காட்டுவோண்ணே. மதனே, சினிமாவில வர்ற மாதிரி சொல்றேன், கேட்டா சிரிப்பு வருது. இருந்தாலும் சாதிச்சு காட்டுவோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
கார்த்திக், ஏன் இங்க வந்து நின்னுட்டு இருக்க? பெஞ்சில் உட்கார பிடிக்கல, அதான் கேண்டீன்ல வந்து நின்றுட்டு இருக்கேன். அது எப்படி கார்த்திக், இவ்ளோ சோகத்திலயும் உனக்கு காமெடி பண்ண வருது? வேற என்ன பண்றது, துன்பம் வரும்போது சிரிச்சு தானே ஆகணும். சரி, நீ என்ன வேலை நேரத்தில் இங்க வந்து நின்றுட்டு இருக்க? எல்லாரும் ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டாங்களாம், இன்னொரு டைம்லாம் செக் பண்றாங்களாமே. நீ பாட்டு இங்க வந்து நின்றுட்டு இருக்க, அப்புறம் நான் டேவிட் கிட்ட புடிச்சு கொடுத்துட போறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு என்ன கூப்பிட்ட? நான் உன்னை கூப்பிடலையே, நீயே தானே வந்த. ஏய், இந்த வேலை தானே வேணாங்கிறது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தானே எனக்கு ஃபோன் பண்ண. உண்மையிலேயே நான் உனக்கு ஃபோன் பண்ணல ராஜி. நீ வேணா என் கால் லிஸ்ட் செக் பண்ணி பாரு. இந்த கால் லிஸ்ட்ல செக் பண்ற வேலையெல்லாம் வேணாம். அப்புறம் வேற என்ன வேணும்? மிஸ் பண்ணியா இல்லையா? உண்மையை சொல்லு. நான் மிஸ் கால்லாம் ஒன்றும் கொடுக்கல, அந்த பழக்கமும் எனக்கு இல்லை. மிஸ்டு கால் இல்ல மடையா, மிஸ் பண்ணியா இல்லையான்னு கேட்டேன். லைட்டா. லைட்டானா எப்படி? இந்த அளவுக்கு இருக்குமா? இந்தா என்ன இது? சாக்லேட்டு. கார்த்திக், என்ன இது புதுசா லவ் பண்ற மாதிரி? ராஜி, நமக்கு குழந்தை குட்டி பிறந்தா கூட நான் உனக்கு சாக்லேட் கொடுப்பேன். என்னால உன்னை லவ் பண்ணாம இருக்க முடியாது ராஜி. நீ கிளவியானாலும் நான் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன். என்னடா ரொமான்ஸ் மூட்ல இருக்க? இப்படி ஒரு ஏஞ்சில கல்யாணம் பண்ணா எப்படி ரொமான்ஸ் பண்ணாம இருக்க முடியும் சொல்லு? சரி இல்லையே, இன்னைக்கு உனக்கு என்னமோ ஆயிருக்கு. ஆமா ராஜி, என்னமோ மாதிரி தான் இருக்கு. வேலையில இருந்தா அந்த பிஸில கொஞ்ச நேரம் உன்னை நினைக்காம இருப்பேன். இப்ப வெட்டியா இருக்கனா, மனசு எப்போ உன்னை சுத்தி சுத்தி வருது. ஓகே ஓகே, நம்ம ரெண்டு பேரையும் சீக்கிரமா வேலையை விட்டு தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். தூக்கட்டும் தூக்கட்டும், எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. என்ன அப்படி பாக்குற? ம்ஹும். வேலையில இருக்கிறதுல ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு தோணுது ராஜி. தோணும். ராஜி, நீ என் கூட இருந்தா எல்லா பிரச்சனையும் மறந்து போயிடு ராஜி. உன் கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் அனுபவிச்சு வாழணும்னு தோணுது. எனக்கும் தான். அப்படியா? ஆமா, இந்தா. ஏய், யாராவது பார்க்க போறாங்க. பார்க்கட்டும், புருஷன் பொண்டாட்டி கை பிடிக்க கூடாதா? கல்யாணத்துக்கு முன்னாடி நீ இப்படி எல்லாம் அலைஞ்சு நான் பார்த்ததே இல்லையே. ஏய், என்ன அசிங்கப்படுத்துறியா? சும்மா சொன்னேன் தங்கம். ராஜி, ஒன்னு சொல்லட்டா, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நம்ம லவ்வே ஜாஸ்தியான மாதிரி இருக்கு. என்ன நீ புதுசா சொல்ற? எல்லாரும் கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் குறைஞ்சிரும்னு சொல்லுவாங்க, நீ ஜாஸ்தி ஆகுதுன்னு சொல்ற. நம்ம லவ் என்ன சாதாரண லவ்வா? ஒரு பெரிய யுத்தமே நடத்திருக்கோம். இது வரைக்கும் போனதெல்லாம் ப்ரோமோ தான், இனிமேல் தான் மெயின் பிக்சரே. சரிதான், நீ போற ரூட்டை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. நான் கிளம்புறேன்ப்பா. ஏய்